வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். மகாராஷ்டிரா மாநிலத்துக்கான தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம பொலிட்டிக்கல் வியூஸ் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி கடைசியாக வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள், அதில் யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 5 மண்டலங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. யாருக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மண்டலத்தில் அப்படின்றத பார்த்துட்டு ஃபைனல் அவுட்புட் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். பல முறை சொல்லியிருந்த மாதிரி இங்கே பிஜேபி அண்ட் காங்கிரஸ் எதிரெதிர் துருவத்தில் இருக்கிறாங்க. பிஜேபியோட ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அஜித் பவார் தலைமையிலான என்சிபி இருக்கிறாங்க. காங்கிரஸோட உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, சரத் பவார் தலைமையிலான என்சிபி இருக்கிறாங்க. ஸோ என்டிஏ அவர்கள் மகா யுத்தி அப்படின்ற பெயர்லையும், இந்திய அலையன்ஸ் மகா விகாஸ் அகாடி அப்படின்ற பெயர்லையும் அலையன்ஸாக களத்தில் குதிச்சிருக்கிறாங்க. யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பொலிட்டிக்கல் வியூஸ் அவர்களின் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் 5 மண்டலங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. வடக்கு மகாராஷ்டிராவில் மொத்தமாக 35 தொகுதிகள் இருக்குது. இதில் என்டிஏ 19லேருந்து 22 இடங்களையும், மகா விகாஸ் அகாடி 13லேருந்து 16 இடங்களையும், மற்றவர்கள் 2லேருந்து 3 இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மராத்வாடாவில் 46 தொகுதிகள் இருக்குது. இதில் என்டிஏ 18லேருந்து 21 இடங்களையும், மகா விகாஸ் அகாடி 22லேருந்து 25 இடங்களையும், மற்றவர்கள் 2லேருந்து 3 இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேற்கு மகாராஷ்டிராவில் மொத்தமாக 70 தொகுதிகள். இதில் என்டிஏ 31லேருந்து 34 இடங்களையும், மகா விகாஸ் அகாடி 33லேருந்து 36 இடங்களையும், மற்றவர்கள் 2லேருந்து 4 இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தானே, கொங்கன், மும்பையில் 75 தொகுதிகள் இருக்குது. ஸோ இதில் என்டிஏ 47லேருந்து 50 தொகுதிகளையும், மகா விகாஸ் அகாடி 18லேருந்து 21 இடங்களையும், மற்றவர்கள் 7லேருந்து 9 இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விதர்பால 62 இடங்கள் இருக்குது. இதில் என்டிஏ 33லேருந்து 36 இடங்களையும், மகா விகாஸ் அகாடி 23லேருந்து 26 இடங்களையும், மற்றவர்கள் 3லேருந்து 4 இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தமாக 288 தொகுதியில் 145+ தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் மெஜாரிட்டியை பிடிப்பார்கள். பொலிட்டிக்கல் வியூஸ் மகாராஷ்டிராவுக்கான தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ 148லேருந்து 163 இடங்களையும், மகா விகாஸ் அகாடி 109லேருந்து 124 இடங்களையும், மற்றவர்கள் 15லேருந்து 22 இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே என்டிஏ மினிமம் சீட் பிடிச்சா கூட அவர்கள் மெஜாரிட்டியை தாண்டுறாங்க, 148 அப்படின்ற நம்பரை தொடுறாங்க அப்படின்றத பொலிட்டிக்கல் வியூஸ் ப்ரெடிக்ஷனாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியே தொடரும், என்டிஏ மீண்டும் ஆட்சியை பிடிப்பார்கள், தக்க வைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் வியூஸ் தேர்தலுக்கு முந்தைய அவர்களின் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.